நம்ம எல்லாரும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல மைனர் பொண்ணுங்களுக்கு நடந்த துயரத்தை பத்தி பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நம்ம தலைநகரம் டெல்லியில 500 பொண்ணுங்க மிஸ் ஆகி போயிருக்கிறாங்க. இந்த விஷயம் உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? 2026ல ஜான்வரி 1ல இருந்து ஜான்வரி 15க்குள்ள டெல்லியில மட்டும் 800 பேர் மிஸ் ஆயிருக்கிறாங்க. அதுல 191 பேர் வந்து மைனர் கேர்ள்ஸ், 800ல 500 பேர் வந்து பெண்கள். என்னடா நடக்குதுங்க? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அது ஏதோ அமெரிக்கால நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ நம்ம டெல்லியிலே இந்த மாதிரி புது வருஷம் ஸ்டார்ட் ஆகி முழுசா 1 மாசம் தாங்க ஆகுது, அதுக்குள்ள 800 பேர் மிஸ்ஸிங்னா எனக்கு சீரியஸா புரியல. என்னால் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய நியூஸ் ரிப்போர்ட்ஸில் என்ன போலீஸ் சொன்னதா என்ன பார்க்க முடியுது அப்படின்னா, யாரும் பேனிக் ஆகாதீங்க, போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்மியாக தான் கேசஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்றாங்க. 2025 கேசஸ் மிஸ்ஸிங் கேசஸோட ஸ்டாட்ஸை எடுத்து பார்த்தா எனக்கு தலையே சுற்றிருச்சு. 24,508 கேசஸ் 2025ல் மட்டும் பதிவாயிருக்குது. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் படிக்கிறப்போ மனசுலாம் உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. இப்போ இதுக்கு நம்ம யாரை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க சொல்றது? கவர்மெண்ட்டை சொன்னோன்னு வைங்களேன், ஒரு கூட்டம் உடனே வந்து என்னடா டிஃபேம் பண்றியா, உன் மேலே கேஸை கொடுப்போன்னு சொல்லி என்கிட்டே சொல்லுவானுங்க. அப்படி இல்லையா டிஎம்ல வந்து அசிங்கமாக திட்டுவாங்க. ஸோ வந்து மக்களே வந்து நான் டெல்லி மக்கள்கிட்ட என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, நம்ம குழந்தைங்கள முடிஞ்ச அளவுக்கு நம்ம தாங்க பத்திரமா பார்த்துக்கணும். இதை காணாமல் போனதுக்கப்புறம் அவன் காரணம்னு சொல்லி நம்ம கையை காமிச்சோன்னு வைங்களேன், அவன் இன்னொருத்தனை காமிச்சிட்டு போயிடுவான். அட் த எண்ட் வந்து லாஸ் வந்து நம்மளுக்கு தான், லாஸும் வலியும் வந்து நம்மளுக்கு மட்டும்தான். ஸோ அதனால தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் உங்கள் குழந்தைங்கள ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.